அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், ரொம்பவும் சுவாரஸ்யமான பயனுள்ள ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 வருடத்திற்கான சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. அதுவும் இந்த சூரிய கிரகணம் இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நிகழுதுங்க. இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா முழு நேர சூரிய கிரகணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக நீண்ட நேர சூரிய கிரகணமாகவும் திகழ்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அமாவாசை தினத்தன்று, சோமவதி அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் சரியா 9 மணிக்கு உச்சம் பெறுதுங்க. இந்த கிரகணத்தின் சுவாரஸ்யமான பல்வேறு தகவல்கள், அதாவது இந்த சூரிய கிரகணத்தின் போது என்னென்னலாம் நிகழும், நாம் என்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யணும், எந்தெந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற பல்வேறு பயனுள்ள தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் சூரிய கிரகணத்தின் போது நிகழக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 50 ஆண்டுகளில் மிக நீண்ட நேரம் ஏற்படக்கூடிய சூரிய கிரகண நிகழ்வு நடக்க போகுதுங்க. இந்த சூரிய கிரகணம் எப்போது நடக்குது, எத்தனை மணியில இருந்து தொடங்கி எப்போது முடியுது, எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின், அதாவது 2024 வருடத்தின் ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் 4வது மாதமான 8ஆம் தேதி திங்கட்கிழமை நிகழப்போகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் இதுவே மிக நீண்ட கால அளவிருக்கக்கூடிய சூரிய கிரகணமாக திகழ்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. 2024ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று நிகழுது. இந்த சூரிய கிரகணம் 4 மணி நேரம் 25 நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்குது. மிக பீதியை கலப்பக்கூடிய இந்த சூரிய கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் திகழப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகண நிகழ்வானது சூரியன் மற்றும் பூமிக்கு இடையில ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியனை சந்திரன் மறைக்கிறதுனால ஏற்படக்கூடிய நிகழ்வை தான் நாம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். எத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகண நிகழ்வானது ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 10:08 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி நள்ளிரவு 2:22 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த சூரிய கிரகணத்தின் உச்ச நிகழ்வானது ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 11:47 மணிக்கு நிகழப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகண நிகழ்வானது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழறதுனால பார்க்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரிய கிரகணத்தை நாம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகண நிகழ்வானது மெக்சிகோவில் சினாலோவா முதல் ஹோகிலா வரையிலும், அமெரிக்காவின் டெக்சாஸ் முதல் மைனே வரையிலும், கனடாவில் ஒன்றியோ முதல் நியூ பவுண்ட்லேண்ட் வரையும் மிக தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பகுதி சூரிய கிரகண நிகழ்வானது வட அமெரிக்காவின் சில பகுதிகளிலையும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லையும் காண முடியுமா. இந்திய நேரப்படி இரவில் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால தோஷ காலம் இந்தியாவில் செல்லாது. சூரிய கிரகணத்தின் போது நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படிங்கிறதுனால அன்றாட பணிகளை நாம் தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு தடையும் கிடையாது. சமய நிகழ்வுகளுக்கும் எந்த விதமான தடைகளும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிரகண காலத்தில் யாருமே உணவு தண்ணீரை உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி செய்யறதுனால ஜீரண சக்தி பலவீனமடைந்து நோய்வாய்ப்படுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதுக்கப்புறமா கிரகணம் முடிந்தவுடன் குளித்துவிட்டு சாப்பிட வேண்டும். கிரகண காலத்தில் அனைத்து உணவு மற்றும் தண்ணீர்லையும் துளசி இலைகளை போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரகண நாளில் எந்த சுப காரிய நிகழ்வையும் நடத்தக்கூடாது. கிரகணத்தின் போது நகங்களை வெட்டுறது, முடிய சீவுறது, பல் துளக்கிறது போன்ற செயல்களை தடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிரகணத்தின் போது முக்கியமாக தூங்கவே கூடாதுங்க. இது
இது மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். தூங்கணும் அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தினுடைய மொத்த கால அளவு 4 மணி 39 நிமிடங்கள் இருக்கும். சூரிய கிரகணத்தின் சூதக காலம் 12 மணி நேரத்திற்கு முன்பே தொடங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளிவட்டத்தின் பெரும் பகுதியை மறைத்து சந்திரனின் விளிம்புகளை சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியும். அந்த நேரத்தில் பூமியின் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிழல் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுது. இந்த நிகழ்வின் போதுதான் சூரியனுடைய ஒளியை சந்திரன் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக தடுக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரிய கிரகணத்தின் போது பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தப்பி தவறி கூட நாம செய்துவிடவே கூடாது அப்படின்னு சொல்வது போல இந்த சூரிய கிரகணத்தன்று முக்கியமாக நாம செய்யக்கூடிய சில விஷயங்களும் இருக்குங்க. அதாவது சூரிய கிரகணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா நாம் அதிகாலையிலேயே எழுந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வாறு நாம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தமாக தொடச்சி கழுவிட்டு நம்மளுடைய பூஜை அறையையும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் படுத்தி பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் சுத்தப்படுத்தி அலங்காரம் பண்ணி தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நம்ம வச்சிடுவோம். அதே மாதிரி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய கிரகணம் நிகழக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் நடக்குதுங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை முழுவதுமே அந்த ஒரு நாள் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை நிகழுது. இந்த அமாவாசை நாளன்று நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. சிலர் பார்த்திங்க அப்படின்னா விரதம் இருப்பாங்க, அமாவாசை விரதம் இருப்பாங்க, நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் நடைபெறுது. காலங்காலமாக நாம் என்ன மாதிரியான வழிபாட்டை கடைபிடித்து வருகிறோம், அதாவது அமாவாசை தினத்தன்று நாம் என்ன மாதிரியான விரத முறை, வழிபாட்டு முறை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அந்த வழிபாட்டை தாராளமாக ஏப்ரல் 8ஆம் தேதி நாம் செய்யலாம். ஏன்னா சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால பகல் நேரத்தில் நமக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்மளால் தாராளமாக அன்றைய நாள் முழுவதும் அமாவாசை தினத்தில் நாம் என்ன மாதிரியான படையல் இடுறோமோ அல்லது வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கிறோமோ, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதோ அனைத்தையுமே நாம் தாராளமாக செய்யலாம். ஆனால் ஒரு விஷயம் முன்னாடி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை வழிபாட்டிற்கு முன்பாக நாம் அமாவாசைக்கு என்ன செய்கிறோம், நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் என்ன மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்கிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கும். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எந்த வழிபாட்டு முறை அப்படின்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதாவது காலையில் விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்து தலைக்கு குளித்து விட்டு சுத்தபத்தமாக இருக்கணும். அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கோ பித்ருக்களுக்கோ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறவங்க அப்படின்னா தாராளமாக தர்ப்பணத்தை கொடுக்கலாம். அப்படி முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் கூட நீங்கள் தர்ப்பணத்தை தாராளமாக செய்யலாம். அதாவது எள் கலந்த தண்ணீரை நீங்கள் காகத்திற்கு வைக்கலாம். அப்படி இல்லையா ஒரு கைப்பிடி சாதத்தை வடைச்சி அதில் தயிர் போட்டு அதில் வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ அது எல்லாத்தையுமே கலந்து நாம் காகத்திற்கு உணவாக வைக்கலாம். இது எளிய முறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நிகழ்றதுனால சூரிய கிரகணத்தின் போது மறந்தும் நாம் இந்த விஷயங்களை செய்யவே கூடாதுங்க. அதாவது கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது, முக்கியமாக சாப்பிடவே கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது, நகம் கிள்ளக்கூடாது, கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்ப்பையை போட்டு வைக்க வேண்டியது அவசியம். கிரகண நேரத்தின் போது எதுவுமே சாப்பிடக்கூடாது, முன்னதாகவே சாப்பிட்டு கொள்ளலாம். கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப புண்ணியங்களை தருங்க. அதே மாதிரி மனோபலத்தையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள்ள பாதுகாப்பாக இருக்கணும். கிரகணத்தின்
போது கர்ப்பிணி பெண்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்கிறது பலம் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கிரகணத்தின் போது ஜெபம் தியானம் செய்து கொண்டிருக்கலாம். விஷ்ணு சரஸ்கர நாமம், லலிதா சரஸ்கர நாமம், சிவபுராணம் சொல்லலாம். அரிசி, நல்லெண்ணெய் முதலானவற்றை தானம் தருவது மிகுந்த பலனை புண்ணியத்தை நமக்கு தருங்க.